அந்த ஆட்சிப்பிடம் வருகின்ற போது இன்றைக்கு ஒரு வருடத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்திரஜித் அவர்களே, அன்றைக்கு இருந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கு நாங்கள் மீண்டிருக்கின்றோம். அதே போன்று இன்றைக்கு வங்குரோத் அடைந்த நாடு என்பது இன்றைக்கு மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் இதை தரப்படுத்துகின்ற நிறுவனங்கள் அனைத்துமே இன்றைக்கு இலங்கை என்பது பொருளாதார ரீதியாக முன்னேறி வருகின்ற நாடு, லஞ்ச ஊழல் மோசடியை ஒழிக்கின்ற நாடு, அதாவது அவர்களுடைய நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட எந்த விதமான பிரச்சனை இல்லாது கொண்டு செல்லுகின்ற நாடு. ஆகவே எங்களுக்கு அந்த வகையான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை. அப்போ அந்த நிலைமையின் கீழ் தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் என்பது, இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போதும் கூட நான் குறிப்பிட்டேன், இதில் யாரையும் நாங்கள் விட்டு வைக்கவில்லை. நாட்டில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களா அல்லது தனியார் துறையை சார்ந்தவர்களா அல்லது தனியார் துறையில் இருந்து அதாவது சிறு சிறு தொழில்களை செய்கின்றவர்களா, மீனவர்களா, விவசாயிகளா, மாணவர்களா அல்லது அதாவது மாற்றுத்திறனாளிகளா, அனைவரையும் அவதானத்துக்கு எடுத்து முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம். அந்த வகையில் நான் என்னை தனிப்பட்ட ரீதியாக எடுத்துக்கொண்டால் கூட மிகவும் நாட்டுக்கு மக்களுக்கு பொருத்தமான, நாட்டு மக்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் என்பது என்னுடைய நிலைப்பாடு.